ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 13ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய கடைசி நாள். ஆமாங்க, நாளை நாள் சித்திரை மாதத்துடைய லாஸ்ட் நாள், சித்திரை 30ஆம் தேதி. நாளை நாள் தான் சித்திரை மாதத்துடைய கடைசி நாள். இனி சித்திரை மாதம் அடுத்த வருடம் தான் வரப்போகுது. ஸோ குரோதி ஆண்டுடைய கடைசி ஒரு சிறப்பான சித்திரையுடைய நாள் என்று சொல்லலாம். நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. சித்திரையுடைய கடைசி நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் நாளுன்னு கேட்குறீங்களா? நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷஷ்டியானது வந்திருக்கு. நாளை நாள் வந்திருக்கக்கூடிய இந்த சஷ்டி சாதாரணமாக வரக்கூடிய சஷ்டி கிடையாது, ரொம்ப ஸ்பெஷல் சஷ்டி என்று சொல்லலாம். என்னன்னு கேட்குறீங்களா? சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் சோமவதி நாளில் வந்திருக்கக்கூடிய சஷ்டிங்க. இந்த சஷ்டியில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா, ஆஷுஷல் முருகப்பெருமானை தாங்க வழிபாடு செய்யணும். நாளை நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும். ஸோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் ஒளி வீசும். அதனால் நாளை நாள் முருக வழிபாடு செய்திடுங்க. நாளைய நாள் இந்த சஷ்டியை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வழக்கம் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார நேயர்கள் அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிற தினசரி ராசி பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனத்தோடு செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் அவசரப்படக்கூடாது, நிறுத்தி நிதானமாக செயல்படணும். ஏன்னா நீங்கள் நாளை நாள் செயல்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் எதுக்கும் நாளை நாள் தடுமாற்றங்கள் அடையக்கூடாது. தடுமாற்றங்கள் அடையிறது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதிப்பாக்கும். ஸோ தடுமாற்றம் அடையாமல் பொறுமையோடு என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை வரவழைத்து செய்யணும். அதுக்கப்புறம் நாளை நாள் எதுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்கூட்டியே ஒரு ஆலோசகரை வைத்து எல்லா விஷயங்களுக்கும் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பொறுமையோடு செயல்படும் போது, ஆலோசனை கேட்டு செயல்படும் போது அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும். அதனால தான் அந்த மாதிரி சொல்கிறேன். அதே போல் நாளை நாள் உங்களுடைய யோசிக்கக்கூடிய சிந்தனைகளில் கூட அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா யோசிக்கக்கூடிய சிந்தனைகளில் தான் மோசமான விளைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் சிந்தனைகளில் கவனமாக இருக்கிறது அவசியம். திட்டமிடாத செலவுகளை போராடி சமாளிக்கணும். ஏன்னா நாளை நாள் செலவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இஷ்டத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திட்டமிடாத செலவுகளை கொஞ்சம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவையானதாக இருந்தால் பண்ணுங்கள், தேவையற்றதாக இருந்தால் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் மறதி பிரச்சனையினால் சில தடுமாற்றங்கள் உண்டாகும். ஸோ மறதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாளை நாள் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதிய முதலீடுகள் செய்கிறதாக இருந்தால் நாளை நாள் செய்யுங்க. ஆனால் அந்த முதலீடுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பெறுங்க. அந்த முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஆலோசனை பெற்று செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். அதுக்கப்புறம் உதாசீனமான கருத்துக்களை குறைத்துக்கொள்ளணும். அப்படி நீங்கள் குறைத்து கொண்டீங்கன்னா தான் நாளை நாள் பிழைக்க முடியும். உத்தியோக பணிகளில் கூட நாளை நாள் பொறுமையோடு செயல்படணும். இல்லைனா உத்தியோக பணிகளில் பயங்கர பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்தியோக பணிகளில் நாளை ஒரு நாள் பொறுமையோடு இருக்கணும். அதுக்கப்புறமா நாளை நாள் விவேகத்தோடு செயல்படணும். ஸோ வேகத்தை விட விவேகத்தை கொண்டு நாளை நாள் செயல்படும் போது நிறைய ப்ராப்ளங்கள் இல்லாமல் தப்பிக்கலாம். அதனால் விவேகத்தோடு நாளை நாள் செயல்படுங்க. நாளை நாள் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 6, அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு. இந்த நிறம் எண் திசை உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாளை நாள் இன்னும் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். அதனால் நாளை நாள் இந்த நிறம் எண் திசையை யூஸ் பண்ணிக்கோங்க.
நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கிளியராக இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த தினசரி ராசி பலன்களுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் தனுசு ராசிக்காரங்க நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இப்போ அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. மீத இருக்கக்கூடிய ஏனைய 11 ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப நாளை நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும். நண்பர்கள் மூலம் ஆதரவு மேம்படும். விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான தருணம் உண்டாகும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா மனமகிழ்வு அமைதி நிறைந்த நாளாக இருக்குங்க. அடுத்ததான் ரிஷபராசி. திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் ஈடேறும். உடன் பிறந்தவர்கள் செயல்பாடுகளில் கவனம் செலுத்தணும். உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு பெருகும். வேலையாட்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சிறுதூர பயணங்கள் நாளை நாள் செய்கிறதன் மூலிமா மனதளவில் மாற்றம் ஏற்படும். இன்ப நிறைந்த நாளுங்க. அடுத்ததான் மிதுன ராசி. புதிய நபர்கள் நட்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் வெளியில் லாபம் மேம்படும். எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட முறையில் தீர்வு காண முடியும். வியாபார முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ புகழ் நிறைந்த நாளுங்க. நாளை நாள் புகழோடு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த சுபமான விஷயங்களும் செய்யலாம். அப்புறம் கடகராசி. கடன் சார்ந்த பிரச்சனைகள் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கணும். இணைய சார்ந்த துறைகளில் சில மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறைகளில் மறைமுக விஷயங்களை புரிந்து கொள்ளும். இறை காரியத்தில் ஈடுபாடு உண்டாகும். நெருக்கமானங்களால் சில புரிதல் ஏற்படும். எதிர்பாராத சில பொறுப்புகளால் மதிப்பு உண்டாகும். ஸோ நாளை ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக சிம்மராசி. பயனற்ற செலவுகளை குறைக்கணும். திடீர் பயணங்கள் உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதம் தோன்றி மறையும். சகோதரர்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் எழுப்பறியான சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். அனுகூலங்கள் நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் வேண்டும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சமூக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியும். நண்பர்கள் எண்ணங்களை அறியணும். வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளணும். பணிபுரிய இடத்துல மதிப்பு மேம்படும். ஸோ உதவிகள் உங்களுக்கு நிறந்த நாளாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக துளாராசி. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும். விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். பணி சார்ந்த சில முயற்சிகள் கைகூடும். கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும். மற்றவர்களுடைய உணவுகளை புரிந்து கொள்ளணும். வியாபாரத்தில் அதிகமான லாபம் கிடைக்கும். போட்டி நிறைந்த நாளாக இருக்கும். கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் உண்டாகும். நுட்பமான சில விஷயங்களை அறிந்து செயல்படணும். வர்த்தக தொடர்பான முயற்சிகள் மேம்படும். கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசணும். வியாபார இழப்புகளை சரி செய்வதற்கு வாய்ப்பு அமையும். தனவரவுகளை இருந்து வந்த நெருக்கடி மறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ நாளை நாள் செலவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக மகர ராசி. மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழந்தைகளால் மதிப்பு கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். துணைவர் வழியில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்ளும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் சாதகமாக அமையும். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் மதிப்பு உயரும். உயர்வு நேர்ந்த நாள் தாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக கும்பராசி. கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் உண்டாகும். துணைவரோடு மனவிட்டு பேசுவது புரிதல் அதிகப்படுத்தும். அரசு காரியங்களிலிருந்து வந்து தாமதம் விலகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் ஏற்படும். அதிகாரிகள் மூலம் சில சூட்சமங்கள் அறியணும். மொத்தத்தில் நாளை நாள் நன்மை நிறைந்த நாள் தாங்க. அடுத்ததாக கடைசியாக மீன ராசி. புதிய திட்டங்கள் நிறைவேறும். சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா சேமிப்பை மேம்படுத்த முடியும். பிள்ளைகள் உயர்கல்வி குறித்த எண்ணம் மேம்படும். வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும். கலைத்துறைகளில் மாற்றமான அனுபவம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான கனவு பிறக்கும். உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்பு கிடைக்கும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுப நிறைந்த நாளுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியான பலன் தான் வந்து கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலன் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அந்த மாதிரியான அப்டேட்டாக
போடக்கூடிய எல்லா தாள்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.